ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தென்னிந்திய முதல்வர்கள் யாருமே செய்யாத ஒரு சம்பவத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம். ஒரே ஒரு ட்வீட் மூலமாக ஒட்டுமொத்த பாஜகவுமே காலியாயிருக்கு. குறிப்பாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே சாறை சாறையாக முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வதுதான் சரி, அவர் பின்னாடி தான் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எழுத ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்படி அவர் போட்ட அந்த ட்வீட் என்ன, அந்த ட்வீட்டில் என்ன இருக்குது, அதற்கு வட இந்திய மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன, அது மட்டும் இல்லை பொதுவாக எல்லோருக்குமே இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன, இந்தி மொழியை படிப்பதனால எப்படி தாய்மொழி அழிஞ்சு போகும் அப்படின்றது தான். அந்த கேள்விக்கு இந்தி மொழி எப்படியெல்லாம் பல மொழிகளை அழிச்சிருக்கு அப்படின்ற ஒரு பட்டியலையே இந்த வீடியோவில் வெளியிட போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீ 5000 கோடி என்ன 10,000 கோடி கொடுத்தாலுமே புதிய கல்விக் கொள்கையும் இந்தியையும் என்னுடைய மாநிலத்தில் அமல்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொன்ன அந்த அறிவிப்பு என்பது ஒட்டுமொத்த இந்தியாவும் திரட்டுச்சு. அதே போலதான் டீலிமிட்டேஷன் அப்படின்ற பேர்ல தென்னிந்திய மாநிலங்களை நீங்க வஞ்சிக்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனேயே அதற்கும் ஒட்டுமொத்த இந்தியாவும் திரண்டுச்சு. இப்ப மறுபடியும் எந்த மாநில மொழியும் அழியக்கூடாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் போட்ட ஒரு ட்வீட்னால இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் திரண்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, முதலமைச்சர் போட்ட ஒரு ட்வீட் ஒட்டுமொத்த பாஜகவுடைய அரசியலையுமே நார்த் இந்தியன் பெல்ட்ல காலி பண்ணிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அவர் என்ன ட்வீட் போட்டார் அப்படின்னா, சகோதர சகோதரிகளே அப்படின்னு ஆரம்பிச்சு எத்தனை மொழிகளை இந்தி மொழி விழுங்கி இருக்கு அப்படின்ற பேர்ல வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய அழிந்து போனக்கூடிய மொழிகள் அத்தனையுமே ஒரு பட்டியலை போடுறாரு. பீகார உப்பியும் ஒருபோது இந்தி பேசக்கூடிய மாநிலமா இல்லை, ஆனா இன்னைக்கு அது மாறி இருக்கு. அந்த மாநிலத்தில் பேசக்கூடிய மொழிகள் அத்தனையுமே இன்னைக்கு நினைவு சின்னங்களா மாறி இருக்கு. இப்படியான நிலைமை எங்களுக்கும் ஏற்பட்டோம் அப்படின்றக்காண்டி தான் தமிழ்நாடு முன்னாடியே இதை எதிர்த்தது. இன்னைக்கு அதனாலதான் நாங்க நிலைச்சு நிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டை போட்டிருக்கிறாரு. வெறுமனா ட்விட்டை மட்டும் இல்ல, அதுல 3 புகைப்படங்களையுமே அனுப்பிச்சிருக்கிறாரு. அதுல இந்தி என்பது வெறும் முகமூடி தான், ஆனா அதற்கு பின்னாடி ஒளிந்திருப்பது சமஸ்கிருதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியாவில் குறிப்பாக பீகார், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் எப்படி இந்தி பேசும் மாநிலங்களாக மாறுச்சு, அந்த மாநிலத்தில் பேசப்பட்ட மொழிகளுடைய பட்டியல் என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை டீகோட் பண்ணி வெளியிட்டுட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின். இப்படி இவர் போட்ட இந்த ட்வீட்டுக்கு தெரியுமா 12 மணி நேரத்துல 13 லட்சம் பேருக்கு பரவுச்சு அப்படின்னே சொல்லலாம். முதல்வர் போட்ட எந்த ட்வீட்டுக்குமே இப்படிப்பட்ட லைக் வந்ததே இல்லை. 12 மணி நேரத்துல 1040க்கும் மேற்பட்டவர்கள் அந்த ட்வீட்டை கோட் பண்ணி தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்துக்கள் எல்லாம் போய் பார்த்தோம் அப்படின்னா வட இந்திய மக்கள் தங்களுடைய மொழிகளை எப்படியெல்லாம் இழந்திருக்கிறாங்க, முதலமைச்சர் எங்களுடைய மொழிகளெல்லாம் மீட்டு தரணும் அப்படின்ற ரீதியில அவங்க பேசின அந்த கருத்துக்கள் எல்லாம் நம்மளால படிக்க முடிஞ்சு. இப்படியான இந்த ட்வீட் என்பது ஒட்டுமொத்த வட இந்தியாவுடைய மூளை முடுக்கெல்லாம் பரவியதற்கு மெயினான காரணம் மோடி அரசுல ரயில்வே துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அஸ்வினி வைஷ்ணவ் தான். இந்த அஸ்வினி வைஷ்ணவ் வழக்கம் போல முதலமைச்சரை சீன்றேன் அப்படின்ற பேர்ல இந்த ட்விட்டை ரீட்வீட் பண்ணி உங்களுடைய புவர் கவர்னன்ஸ் நிர்வாக திறமையின்மையை மறைப்பதற்காக மொழி அடிப்படையில் பிளவு பண்ண பார்க்குறீங்களா, சமூகத்தை பிளவு பண்ண பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்விட்டை ஒன்று போட்டுவிட்டாரு. இப்படி ட்விட் போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அஸ்வினி வைஷ்ணவை கண்டிக்கக்கூடியது எல்லாருமே வட இந்திய மக்கள் தான். அவருடைய ட்விட்டை கோட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, எப்போ புவர் கவர்னன்ஸ் பற்றிலாம் நீ பேசலாமா, நீ வந்த பிறகுதான் ரயில்வே விபத்துகள் அதிகமாகிட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் டெல்லியில் கூட ஸ்டாம்பேடு நடந்து நெருக்கடியில் நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. அதை பற்றி நீ வாய் திறக்கவே மாட்டேற. தமிழ்நாடு எப்படிப்பட்ட மாநிலம் தெரியுமா, அந்த மாநிலம் தான் ஹையஸ்ட் பெர் கேபிட்டா இன்கம், தனிநபர் வருமானத்தில் மிகப்பெரிய அளவில் உயர்ந்த ஒரு டெவலப்டு ஸ்டேட்டாக இருக்குது. அந்த மாநிலத்தை பார்த்து புவர் கவர்னன்ஸ் சொல்றியே, நீ எல்லாம் தமிழ்நாடு பக்கம் போயிருக்கியா, இன்ச் பை இன்ச் வட இந்தியாவோட சூப்பரான மாநிலம் அந்த மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியர்கள் அத்தனை பேருமே அஸ்வினி வைஷ்ணவை கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பா யூத் ஆஃப் ஜெயினிசம் அப்படின்ற அந்த பதிவு நீங்க பார்த்தீங்கன்னா, ரீஜனல் லாங்குவேஜை பாதுகாப்பது சமூகத்தை பிளப்பது கிடையாது, அது நம்மளுடைய ஹெரிட்டேஜ், சப்போர்ட் இல்லாதனால தான் இங்க நிறைய மொழி அழிஞ்சு போயிருக்கு. இதை சொல்வதற்கு பெயர் புவர் கவர்னன்ஸ் கிடையாது, இது இன்க்ளூசன் பாலிடிக்ஸ் பற்றியது அப்படின்னு சொல்லிட்டு மிக தரமாக பதிலடி கொடுப்பதை நம்மளால பார்க்க முடியுது. ஏண்டா முதலமைச்சரை தொட்டோம், அவர் 10 வச்ச ராட்சச தீய வட இந்திய மாநில மக்கள் அனைவரும்
அனைவருக்குமே கொண்டு போயிட்டோமே அப்படின்ற தவறை இன்னைக்கு ஒட்டுமொத்த பிஜேபியுமே உணர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ட்விட்டை, முதலமைச்சருடைய ட்விட்டை ஷேர் பண்ணக்கூடிய வட இந்தியர்கள் என்ன எழுதுறாங்கன்னு பாருங்களேன். ராஜன் அப்படின்ற பீகாரை சேர்ந்தவர், இவர் என்ன போடுறாருன்னா, மைத்திலி அப்படின்ற மொழி மட்டும்தான் இன்னைக்கு பீகாரில் கொஞ்சமாவது உயிர்ப்போடு இருந்துகிட்டு இருக்கு, அந்த மொழி தான் இந்திக்கு எதிராக சர்வைவல் பண்ணிக்கிட்டு இருக்கு, அதையும் அழைக்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத போடுறாரு. அவின் அப்படின்ற ஒரு நபர் என்ன போடுறாரு, என் தாய்மொழி மகாகி, முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வது சரிதான், புதிய தலைமுறை மகாகி மொழியை பேசுவதற்கே கூச்சப்படுறாங்க, ஏன் பேச மாட்டாங்க, இந்திய நம்ம எதிர்த்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. அதே போல புஷ்பேந்திர சிங் ரத்தோர் இவர் என்ன போட்டிருக்காருன்னா, ஸ்டாலின் சொல்வதுதான் சரி, ராஜஸ்தான்ல இந்தி திணிக்கப்பட்டுச்சு, இந்தி எப்படி ராஜஸ்தான மொழியாச்சு, ராஜஸ்தானி மொழி வீட்டில் பேசக்கூடிய மொழியாக இப்ப இன்னைக்கு மாறி இருக்கு, வெளியே வந்து பேசினாவே ஏதோ ஒரு மோசமான ஒரு மொழியை போலவும், நாமெல்லாம் இந்த மொழியை பேசினாவே ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களை போல பார்க்கக்கூடிய நிலைமை வந்து உருவாயிருச்சு, அதனாலதான் எல்லாரும் ராஜஸ்தான் மொழியை வீட்டுக்குள்ள பேசிட்டு வெளியே பேசுவதற்கு கூச்சப்படக்கூடிய நிலைமை வந்திருக்கு, முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிவுல இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஆதித்யா சிங் அவர் என்ன போட்டிருக்கிறாருன்னா, முதல்வர் ஸ்டாலினோட நான் உடன்படுறேன், ஏன் தாய்மொழி ராஜஸ்தானி, இந்திய ஆதரவாளர்கள் ராஜஸ்தானியை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு தெரியல, மறுபடி ராஜஸ்தானி தான் ராஜஸ்தானுடைய அபிஷியல் லாங்குவேஜாகவே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாக்கையுமே ஒரு கோரிக்கையுமே அவர் போட்டாரு. விஜய் ராவத் உத்தரகண்டை சேர்ந்தவர் இவர் என்ன போட்டிருக்காருன்னா, ஏன் தாய்மொழி ஹர்வாலி, நான் ஸ்டாலினோட உடன்படுறேன், ஹர்வாலியை ஏன் புதிய தலைமுறை பேச மாட்டாங்க அப்படின்னே தெரியல, இந்தியை நாமளும் எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பதிவு போட்டிருக்கிறாரு. இன்னும் மிக முக்கியமான பதிவு, இந்தி மொழி எப்படி வந்து புகுத்தப்பட்டது, எப்படி அந்த லோக்கல் லாங்குவேஜே பேசுவதை இவங்க நிறுத்தினாங்கன்றதற்கு நிவேதா சிங் அப்படின்றவங்க தரமான ஒரு இதை எழுதியிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, 90களில் டெல்லியில் வந்து பிற மொழி பேசினாவே நம்மளை வந்து எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா, ஹவார் அப்படின்ற சொல்லை பயன்படுத்தி கூப்பிடுவாங்க. குறிப்பாக யூபி மக்களையும் பீகார் மக்களையும் இப்படி கூப்பிடுவாங்க. இதற்காகவே கூச்சப்பட்டுக்கிட்டு தங்களுடைய லோக்கல் லாங்குவேஜை பேசாமல் எல்லாருமே வெளியில் ஹிந்தியை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் ஹிந்தி மொழி என்பது ஒவ்வொருத்தர்கிட்டையும் பரவச்சு. அதாவது அவங்களுடைய தாய்மொழியில் பேசுவதே ஒரு அருவருப்பாகவும் ஒரு புவர் பீப்புளை போகவும் அப்படின்ற ஒரு பிம்பத்தை இந்த இந்தி பேசக்கூடியவர்கள் ஏற்படுத்துறாங்க. ரொம்பவும் குறிப்பாக இந்தி பேசக்கூடிய படங்கள் அதுதான் அந்த பிரச்சாரத்தையே வந்து வலுப்படுத்துச்சு. இந்த படங்கள் அத்தனையிலையுமே இந்த அவாதி மொழியோ போஜ்பூரி மொழியோ பேசக்கூடியவர்கள் எல்லாரையுமே ஒரு ஏழை மக்கள் போலவும் படிப்பறிவு இல்லாத மக்களை போலவும் காட்டக்கூடிய வேலையை இந்தி சினிமா செஞ்சிச்சு. அதுதான் இன்னைக்கு இந்த மொழிகள் எல்லாமே அழிஞ்சு போனதற்கு காரணம். முதலமைச்சர் சரியாக சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருமே முதலமைச்சர் பதிவை பாராட்டி பதிவு எழுதியிருக்கிறாரு. சாந்தனு சேகர் இவர் என்ன போட்டிருக்கிறாரு, உண்மைதான், மைதிரி மொழி என்பது எழுத்து முறையே காணாம போச்சுன்னு இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, தங்களுடைய மொழி வந்து காணாம போச்சு அப்படின்றது முதலமைச்சர் சொல்வது சரிதான் என்பதை தாண்டி முதலமைச்சர் தான் அதை மீட்டு கொடுக்கணும் என்ற ரீதியில எல்லாருமே பதிவு போடுவதை பார்க்க முடியுது. குறிப்பா ஒரு பதிவர் அவர் என்ன போட்டிருக்காருன்னா, திமுக தேசிய கட்சியாக வேண்டும், முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவர் கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு ஒட்டுமொத்த இந்திய அரசியலையுமே அவர் காக்கக்கூடிய வேலையில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை எழுதியிருக்கிறாரு. பத்திரிகையாளரான ராணா அயூப் இவர் என்ன போட்டிருக்காருன்னா, இந்தி திணிப்பு விஷயத்துல முதலமைச்சர் ஸ்டாலினோட நீங்க விவாதம் பண்ணவே முடியாது, அப்படி ஒரு ஆழமான கருத்துக்களை பதிலடிய அவர் கொடுப்பாரு அப்படின்ற ட்விட்டை போட்டிருக்கிறாரு. நீரஜ் அப்படின்ற பதிவர் அவர் என்ன போட்டிருக்காருன்னா, இது போன்ற ஒரு கருத்தியல் தெளிவு, ஒரு கமிட்மெண்ட் மராத்தி பேசக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு யாருக்குமே இல்லையே அப்படின்றத அவர் தன்னுடைய கருத்தா போட்டிருக்காரு. பாஷா கோஸ் ஊபி மேப்பை காட்டி என்னுடைய தாய்மொழியும் நீங்கள் அடையாளப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாரு. எக்ஸ் ஆர்மி மேனான பிரவீன் தாவர், ஸ்டாலினோட நான் உடன்படுறேன், இந்த கருத்தை எல்லோருமே கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் ரா சிவா அப்படின்ற ஒரு பதிவர், 43% பேர் இந்தி பேசுகிறாங்கன்னு சொல்வதே தவறு, உண்மையிலே இந்தி பேசக்கூடியவர்கள் எண்ணிக்கை வந்து 23% தான், மற்ற அத்தனை பேருமே 50 மொழிகளுக்கு மேலே தாய்மொழியை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. ராமச்சரித் மனாஸ் இதை வந்து அவாதி மொழி தான் கொடுத்துச்சு தவிர இந்தி மொழி கொடுக்கவே இல்லை. போஜ்புரிக்கு என்று ஒரு இசை இருக்கு, பாட்டு நடை இருக்கு, ஆனால் இந்திக்கு இதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவருமே தன்னுடைய தாய்மொழியை நினைவுபடுத்தி ஷேர் பண்ணியிருப்பதை பார்க்க முடியுது. அப்போ ஒட்டுமொத்த வட இந்திய மக்களுமே ஆமா முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வதுதான் சரி, அவரோட நான் துணை நிற்கிறேன்,
அவர் சொல்வதை போலவே என்னுடைய தாய்மொழியை இந்தி அழிச்சதான் செஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெறும் அஸ்வினி வைஷ்ணவுக்கு மட்டும் பதிலடி கொடுக்கல. முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வதை பகிர்ந்து என்னுடைய மொழியை நான் மீட்டெடுக்க வேண்டும், புதிய தலைமுறை தங்களுடைய தாய்மொழியை தான் பேசணுமே தவிர இந்திய பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிலடிகளை இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் மட்டும்தான் அவங்க மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற்றாங்க. இப்படி இந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் எதுவுமே இந்தியை தாய்மொழியாக கொண்டிராத மாநிலங்கள் என்பதை நினைவுபடுத்தி அவங்க மாநில மொழிகளை நீங்களே மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் போட்ட இந்த ட்வீட் என்பது மிகப்பெரிய அளவில் வேலை செஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு நாம ஏதாவது சொன்ன போனா உடனே பாருங்க இந்தி பேசக்கூடிய மக்களை இழிவுபடுத்திட்டாங்க, சனாதனத்தை இழிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லக்கூடிய அந்த மக்கள் கிட்ட அந்த அரசியல் இருக்கு தெரியுமா, அது எடுபடாம போய் நம்மளை போலவே அவங்களுக்கும் மொழி இன உணர்வை கடத்தி இருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். எந்த இடத்துல மொழியும் இன உணர்வும் போகுதோ அந்த இடத்துல ஒருபோதும் பிஜேபியால ஜெயிக்க முடியாது. ஏன்? அவங்க மொழி இன உணர்வுகளை மதிக்கவே மாட்டாங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே நாடு ஒரே மொழி, அது இந்தியாக இருந்து முகமூடியாக அதை பயன்படுத்தி கொண்டு சமஸ்கிருதத்தை திணிப்பதை மட்டும்தான் அவருடைய நோக்கம் என்பதனால அவர்களை பொறுத்த வரைக்கும் தாய்மொழியான மற்ற மொழிகள் எதையுமே மதிக்காததுனால எந்த பாலிடிக்ஸ் பிஜேபி ஹிந்தி ஹாட்லாண்ட வீழ்த்துமோ அந்த பாலிடிக்ஸை தரமா இறக்கிட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின். அப்போ முதலமைச்சர் போட்ட அந்த கருத்தை சொசைட்டியை பிளவுபடுத்த பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தையும் கூட பிஜேபியால முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கருத்து பரவுவதை தடுக்க முடியல. சரி, இவ்வளவு மக்கள் முதலமைச்சர் போட்ட ட்விட்டை கொண்டாடிக்கிட்டு ஆமா எங்களுடைய மொழியை நாங்கள் மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகிர்றாங்களே, இப்படி பகிரக்கூடிய நிலைமை அவங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு, எப்படி ஹிந்தி என்பது தாய்மொழிகளை அழிக்குது அப்படின்றத நம்ம தேடி பார்த்தோம். ஃப்ரண்ட் லைன் அப்படின்ற பத்திரிகை அதுல வெளிவந்த கணேஷ் தேவி அவர்கள் எழுதிய ஆர்டிக்கிள் நமக்கு மிக தெளிவான விஷயங்களை சுட்டி காட்டுது. எப்படி இந்தி மொழியை நம்ம திணிக்க விட்டோம்னா அது தாய்மொழியை அழிக்கும் அப்படின்றதற்கு ஒரு பட்டியலே இதுல இருக்கு. அதாவது 1970 இவர் காலேஜ் படிக்கும்போது, அதாவது ஆர்டிக்கல் எழுதுறவர் காலேஜ் படிக்கும்போது சென்சஸ்ல 109 மொழிகள் இருந்துச்சு. அதுவே 1961 போய் பார்த்தோம் அப்படின்னா 1652 மொழிகள் இருந்துச்சு. அப்போ வெறும் 10 வருஷத்துல 1544 மொழிகள் இந்தியாவில் காணாம போயிருக்கு. எப்படி இப்படி காணாம போச்சு அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது 1971 சென்சஸ் எடுப்பதற்கு முன்பு வங்கதேச போர் என்பது ஏற்படுது. வங்கதேசத்துல பாகிஸ்தானுக்கு எதிராக போர் என்பது நடக்குது. அதுவும் எதை வச்சு? மொழியை வைத்து நடந்து ஒரு நாடு உருவாகுது. அப்ப மொழி என்பதற்கு இவ்வளவு பெரிய பவர் இருக்கா? அப்ப மொழியுடைய அரசியலை கட்டுப்படுத்தணும் என்பதற்காகவே என்ன பண்றாங்க அப்படின்னா, சென்சஸ் எடுக்கும்போது 10,000 நபர்களுக்கு மேல ஒரு மொழியை பேசலன்னா அந்த மொழிகளை கணக்கிலேயே எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசு ஒரு சட்டமே போட்டிருக்கிறாங்க. இதனால 10,000 நபர்களுக்கு உள்ள பேசக்கூடிய பல்வேறு மொழிகள் அந்த பட்டியலில் சென்சஸ் பட்டியலே காணாமல் போயிருக்கு. இது என்னங்க கால்குலேஷன்? ஒரு மொழி பேசுவதற்கு 2 பேர் இருந்தாவே போதும். அந்த மொழிகளை நம்ம அங்கீகாரம் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு இயல்பான ஒரு விஷயம். அப்போ இந்த ஃபார்முலாவே ஒரு தப்பான ஃபார்முலாவாக இருக்குல்ல. இதனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2011 கடைசி எடுத்த சென்சஸில் 283 மொழிகள் காணாமல் போய், அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கும் 5 மொழிகள் காணாமல் போய்கிட்டே இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு டேட்டா சென்சஸ் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. அப்போ எப்படி காணாமல் போச்சு? அதுக்கு ஒரு பட்டியல் காட்டுறேன் பாருங்க. 1961 வங்காள மொழி பேசுபவர்களுடைய எண்ணிக்கை 8.17% இருக்கு. அது 50 ஆண்டு கழிச்சு பார்த்தீங்கன்னா அது 8.03% மாறி இருக்கு. மராத்தி மொழி பேசக்கூடியவர்கள் 7.62% இருந்தவங்க 50 ஆண்டுகளுக்கு பிறகு 6.86% மாறி இருக்கிறாங்க. தெலுங்கு பேசக்கூடியவர்கள் 8.16%லேருந்து 6.70% மாறி இருக்கிறாங்க. தமிழ் மொழி 6.88%லேருந்து 5.77% குறைஞ்சிருக்கிறாங்க. இப்படி எல்லா மொழிகளுமே 50 ஆண்டுகள்ல அந்த மொழி பேசக்கூடிய நபர்களுடைய எண்ணிக்கை என்பது குறைஞ்சுக்கிட்டே வந்திருக்கு. ஆனா இந்தி எப்படி மாறி இருக்கு பாருங்க. இந்தி மொழி பேசுபவர்கள் 1961 36.99%, அதுவே 2011 43.63% உயர்ந்திருக்கு. எல்லா மொழிகளும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஆனா இந்தி மொழி மட்டும் அதிகமான அளவுல உயர்ந்திருக்கு. வெறும் இந்தி மட்டுமல்ல, முதல்வர் சொல்றாருல இந்தி என்பது முகமொழி தான், சமஸ்கிருதம் தான் உள்ள திணிப்பதற்கு இவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமஸ்கிருதமே உயர்ந்திருக்குங்க. 1961 சமஸ்கிருத
சமஸ்கிருதம் பேசுபவருடைய எண்ணிக்கை 2212 பேர் தான். அதுவே 2011 சென்சஸில் 24,820 பேராக மாறி இருக்கிறாங்க. அப்போ 11 மடங்கு சமஸ்கிருதம் பேசக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை கூடியிருக்கு. அப்படின்னா முதல்ல இவங்க இந்தியை திணிப்பாங்க, அதன் பின்பு 3வது மொழியாக சமஸ்கிருதத்தை கொண்டு வந்து சமஸ்கிருதம் பேசக்கூடிய மக்களாக நம்மை மாற்றுவாங்க அப்படின்றதுக்கு இந்த ஒரு டேட்டாவே சாட்சியா இருக்கா? அப்போ மும்மொழி கொள்கையை நாம ஏற்றுக்கொண்டோம்னா முதல்ல 3வது மொழியாக இந்தியை கொண்டு வருவாங்க, அப்புறம் இந்திய 2வது மொழியாக மாற்றுவாங்க, சமஸ்கிருதத்தை 3வது மொழியாக கொண்டு வருவாங்க, சமஸ்கிருதத்தை முதல் மொழியாக மாற்றுவாங்க. அப்போ ஒட்டுமொத்த இந்தியா பரப்பளவு முழுவதுமே சமஸ்கிருதம் பேசக்கூடிய மக்களாக மாற்றுவாங்க. எப்படி 1961 சென்சஸ்லேருந்து இப்போ கிட்டத்தட்ட 43% மக்களுடைய மொழிகளை அழிச்சு இந்தி மொழி பேசக்கூடியவராக மாற்றினாங்களோ, இதை 100% மாற்றுவதற்கு தான் தொடர்ச்சியாக இவங்க தமிழ்நாட்டை குறி வச்சு இவங்க தான் மெயினாக இந்தியை எதிர்க்கிறாங்க, இவங்களால தான் இந்த மாற்றம் நடக்க மாட்டேது என்பதற்காக தான் நம்மளை இவங்க குறி வைக்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் தான், நீ எங்களை குறி வைக்கிறியா, நீங்க வலுவா இருக்கக்கூடிய மாநிலத்தில் நான் என்னுடைய பாலிடிக்ஸை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு மொழி உணர்வை தூண்டி விட்டார். இன்னைக்கு பிஜேபி தேம்ப முழிக்கக்கூடிய நிலைக்கு வந்திருப்பது காரணம் முதலமைச்சர் போட்ட இந்த ஒரே ட்வீட் தான். இந்த பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நாங்க இந்தியவே திணிக்கலங்க, 3வது மொழி எந்த மொழி வேண்டுமானாலும் படிக்கலாம்னு சொல்றாங்கல்ல, இவர்களை நம்பவே கூடாது. இது ஒரு வடிகட்டிய பொய் என்பதற்கு சமீபத்துல விமான நிலையங்களில் திறக்கப்படக்கூடிய ஒரு சிற்றுண்டி உதாரணமா இருக்கு. அதாவது இவங்க நம்மகிட்ட என்ன சொன்னாங்க, இந்தி மொழியெல்லாம் ரயில்வே ஸ்டேஷனில் அழைக்கிறீங்களே, வட மாநிலத்திலேருந்து வரக்கூடியவர்கள் எப்படி அந்த மொழியை புரிஞ்சுக்குருவாங்கன்னாங்கல்ல, அதற்கு முதலமைச்சர் கூட தரமாக சொன்னார், நாம வட இந்தியாவுக்கு போனோம்னா நாம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மிக தரமான பதிலடி கொடுத்தாரா? இப்படி முதலமைச்சர் கிட்ட வியாக்கியானம் பேசினாங்களா இந்த பிஜேபி, இந்தி பேசுபவர்கள் எப்படி தெரிஞ்சுக்குருவாங்கன்னு. இவங்க விமான நிலையத்தில் திறந்த அந்த சிற்றுண்டியை காட்டுறேன் பாருங்க, இதுல பேரை பாருங்களேன், உடான் யாத்திரி கஃபேன்றது அதோட பேரு. அது ஹிந்திலையும் அப்படிதான் இருக்கு, இங்கிலீஷ்லயும் அப்படிதான் இருக்கு, தமிழ்லயும் அப்படிதான் இருக்கு. ஏன் அந்த உடான் யாத்திரி அப்படின்றத தமிழ்ல நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டீங்களா? ஏன் அந்த உடான் யாத்திரி அப்படின்றத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண மாட்டீங்களா? அப்போ ஹிந்தி தான் எந்த மொழி 3 மொழியாக இருந்தாலும் இந்தியை தான் திரிப்போம் அப்படின்றதற்கு இந்த சிற்றுண்டியே ஒரு உதாரணமா இருக்கு பாருங்க. எந்த தென்னிந்திய முதல்வர்களுமே செய்யாத ஒரு விஷயத்த தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்சு இன்னைக்கு மிகப்பெரிய அளவுல வட இந்தியாவில் ஒரு புரட்சியவே ஏற்படுத்திட்டார் அப்படின்னே சொல்லலாம். இந்த புரட்சி பரவ பிஜேபிக்கு தான் அது ஆபத்தாக முடியும். விரைவிலேயே தென்னிந்தியாவை போல ஒரு விழிப்புணர்வு கொண்ட மாநிலமாக வட இந்திய மக்களும் மாறதான் போறாங்க. இதை தடுக்கவே முடியாது. நன்றி.